ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மூவி மேக்ஸ். நம்ம இந்த எபிசோட்ல 2024ல் ஒரு கனடியன் சைஃபி த்ரில்லர் படமா வெளிவந்திருக்கிற 40 ஏக்கர்ஸ் அந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சிவில் வாருக்கு அப்புறம் ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் ஃபார்மர்ஸ் கனடால உள்ள ஒரு ரூரல் சைடு ஏரியால ஃபார்ம் லேண்ட் வாங்கி அங்க ஃபார்மிங் பண்ணி இங்க வந்து செட்டில் ஆயிடுறாங்க. அந்த ஃபேமிலியை சேர்ந்த ஹெய்லி ஃப்ரீமேன் இப்போ அவங்க தான் அந்த 40 ஏக்கர்ஸ் ஃபார்ம் லேண்டை பார்த்துட்டு வர்றாங்க. வைரஸ் இன்ஃபெக்ஷன், ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன், இதனால மேக்ஸிமம் அனிமல்ஸ் எல்லாம் அழிஞ்சிருது. மேக்ஸிமம் ஃபார்ம் லேண்ட்ஸ்லயுமே உணவு உற்பத்தி குறைஞ்சிருது. இதனால உலகம் ஃபுல்லா உணவு தட்டுப்பாடு ஏற்படுது. உணவுக்காக மனுஷனே ஒருத்தனை அடிச்சுட்டு கேனிபலிஸ்டிக் குரூப்ஸா மாறிடுறானுங்க. பேலன்ஸ் இருக்கிற சர்வைவர்ஸ் அவங்களோட ஃபார்ம் லேண்டை பாதுகாத்து அதுல ஃபார்மிங் பண்ணி அதுல வர்ற ஃபுட்டை தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்படிதான் ஹெய்லி ஃப்ரீமேன் அவங்களோட ஃபேமிலியும் சர்வைவ் ஆகி தங்களோட 40 ஏக்கர்ஸ் ஃபார்ம் லேண்ட்ல வாழ்ந்துட்டு வர்றாங்க. ஃபேமிலியில ஹெய்லி ஃப்ரீமேன், அவங்களோட ஹஸ்பண்ட் கேலன், அவங்களோட சன் இமானுவேல், அப்புறம் 3 டாட்டர் ரெய்னி, டேனிஸ், குக்கி, இவங்க 6 பேர் மட்டும் வாழ்ந்துட்டு வராங்க அந்த ஃபார்ம் லேண்டுக்குள்ள. ஹெய்லி ஃப்ரீமேன் இவங்க வந்துட்டு ஒரு எக்ஸ் மிலிட்டரி. அதனால அவரோட ஃபேமிலி மொத்தத்தையுமே சோல்ஜர்ஸ் மாதிரி தான் உருவாக்கி வச்சிருக்காங்க. இவங்களோட ஃபேமிலியும் அந்த ஃபார்ம் லேண்டையும் ப்ரொடெக்ட் பண்றதுக்காண்டி இந்த ஃபார்மை சுத்தி எலக்ட்ரிக் ஃபென்ஸ் அமைச்சிருக்காங்க. வீட்டுக்குள்ளேயே ஒரு கண்ட்ரோல் ரூம் வச்சிருக்காங்க. அந்த கண்ட்ரோல் ரூம்ல இருந்து 24 மணி நேரம் வாட்ச் பண்ணுவாங்க. யாராவது ட்ரெஸ்பாசர்ஸ் உள்ள வந்தா அவங்கள ஷூட் பண்ணி கொன்றுவாங்க. ஃபார்மிங்க்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் அதெல்லாம் இவங்களுக்கு கோல்டு, டைமண்ட்ஸ் மாதிரி அதெல்லாம் பாதுகாத்து ஒரு சேஃப்ல வச்சிருக்காங்க. உங்க பையனுக்கு ஒரு முக்கியமான வேலை, டெய்லி காலையில எந்திரிச்சு ஃபார்முக்கு அவுட் சைட்ல ஒரு வேர் ஹவுஸ் இருக்கு. வேர் ஹவுஸ் வர ஏடிவில ரவுண்ட்ஸ் போயிட்டு வரணும். போற வழியில யாராவது ஸ்ட்ரேஞ்சர்ஸ் இருந்தா அவன் ஷூட் பண்ணி கொல்லணும். இதுதான் அவனோட டெய்லி ரொட்டீன் ஒர்க். அந்த பையனுக்கு அவனோட ஸ்டெப் ஃபாதரான கேலனையுமே பிடிக்காது. அவனை பொறுத்தளவு நம்ம பீஸ்ஃபுல்லா ஃப்ரீயா வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு டீனேஜ் வயசு பையன். இப்படி அந்த பையன் அடுத்த நாள் வேர் ஹவுஸ்க்கு செக்கிங்க்கு போறான். போற வழியில ஒரு பொண்ணு ஆத்துல ஸ்விம் பண்ணிட்டு இருக்கு. அந்த பொண்ணை ஃபர்ஸ்ட் ஷூட் பண்ணலான்னு எய்ம் பண்றான், அப்புறம் விட்டுறான். அப்புறம் அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணி அந்த பொண்ணு எங்க போறா அப்படின்னு பாக்குறதுக்கு பின்னாடியே போறான். அங்க பக்கத்துல ஒரு சர்வைவர்ஸ் கேம்ப் இருக்கு. அங்க குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த கேம்புக்குள்ள அந்த பொண்ணு போயிடுறா. அதோட இவன் திரும்பி வந்துடுறான். இதனாலே அந்த பொண்ணு உடம்புல காயங்களோட இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நின்று ஹெல்ப் கேக்குது. இமானுவேல் அந்த பொண்ணை பார்த்துட்டு எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா ஷூட் பண்ணிடுவாங்க, நீ இங்க இருந்து போ அப்படின்னு சொல்றான். ஆனா அந்த பொண்ணு போக மாட்டேன்றா. அந்த பொண்ணை இவங்க அந்த ஃபார்முக்குள்ளேயே ஒரு ஹிடன் ஏரியால கூட்டிட்டு போயிட்டு கையை கட்டி போட்டுறான். அப்புறம் அந்த பொண்ணுகிட்ட கேட்கறான், நீ என்ன ரீசன் காண்டி இங்க வந்திருக்கன்னு சொல்லி, இல்லைன்னா உன்னை ஷூட் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு. அந்த பொண்ணு, எங்க ஃபார்ம்ல சில பேர் வந்து அங்க உள்ளவங்க எல்லாரையுமே ஷூட் பண்ணி கொண்டுட்டாங்க, நான் அந்த கேம்ப்ல இருந்து எஸ்கேப் ஆகி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுது. இவனும் அதை நம்பிடுறான். இதுக்கு அடுத்து என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு அப்படின்றதா இந்த படத்தோட கதையே. ஸ்டார்டிங்லயே ஒரு கன் ஃபைட் சீக்வன்ஸ் வரும். அது வேற லெவல்ல இருக்கும். சும்மா புல்லட் இறங்கலாம் டப்பு டப்புன்னு தெரிக்கும். அது நல்லாவே இருந்துச்சு. படத்தோட சவுண்ட் டிசைனிங் தான். கன் ஃபைட்ஸ்ல புல்லட்ஸ் போய் போன்ஸ் அப்புறம் ஸ்கல்ஸ் இதெல்லாம் கிரன்ச் பண்ற மாதிரி மேக் பண்ணிருக்காங்க சவுண்ட் டிசைனிங். அந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி நல்லாவே இருந்தது. அந்த ஃபார்ம் லேண்டு, அந்த ஹவுஸ், வேர் ஹவுஸ், அந்த கேம்ப் ஏரியா, இது எல்லாமே நல்லா படம் முடிச்சு காட்டியிருந்தாங்க. அவங்களோட கலர் டோனிங் அப்புறம் ஷார்ட் செலக்ஷன் இது எல்லாமே நல்லா இருந்துச்சு. படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு 20 மினிட்ஸ்ல இருந்து ஒரு ஸ்லோ டிராமா ஆயிருது. அதுல இருந்து கிளைமேக்ஸ் போர்ஷன் பிகினிங் வர அதே ஸ்லோல தான் போகுது. இவனுக்கு எலக்ட்ரிசிட்டி எப்படி ப்ரொடியூஸ் பண்றானுங்க அப்படின்றதெல்லாம் காமிக்கவே மாட்டானுங்க. எந்த படத்துக்குமே அந்த ஆப்போனன்ட் கேரக்டர் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் இங்க உள்ள கேரக்டருக்குமே வேல்யூ இருக்கும். பெரிய குரூப் ஆஃப் கேனிபலிஸ்டிக் கில்லர்ஸ் வருவானுங்க அப்படின்ட்டு அந்த அளவு பில்டப் விடுவானுங்க. ஆனா அவனுக்கு பார்த்தா பொட்டு பொட்டுன்னு சாவானுங்க. இதெல்லாம் இந்த படத்தோட மைனஸ். டேனியல் டெட்வேலர் அவங்க தான் அந்த ஹெய்லி ஃப்ரீமேன் அந்த கேரக்டர் பண்ணிருக்காங்க. அவரோட பெர்ஃபார்மன்ஸும் வேற லெவல்ல இருந்துச்சு. அவர் தான் இமானுவேல் அவங்களோட பையனா பண்ணிருக்காரு. ஒரு டீசென்டான பெர்ஃபார்மன்ஸ். கிரேஸ் அவர் தான் கேலன் அந்த கேரக்டர் பண்ணிருக்காரு. ஒரு ஸ்ட்ரிக்டான ஃபாதர் அப்படின்ற அந்த ரோலை ரொம்ப அழகாவே ப்ளே பண்ணிருக்காரு. ஹெய்லி, லீ பிளாங்க், லீனா ராபின்சன், மில்சானியா இவங்க எல்லாருமே உங்களுக்கு கொடுத்த கேரக்டரை கரெக்டா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. படத்துல ரத்தம் தெரிக்கக்கூடிய காட்சிகள் இருக்கு. ஒரு மைல்டு நியூடிட்டி சீன்ஸ் இருக்கு. அதனால இந்த படம் ஃபேமிலியோட பார்க்க முடியாது. நம்ம சைடுல இருந்து இந்த படம் ஒரு ஆவரேஜ் மூவி தான். படத்தோட ரைட்டர்ஸ் கிளென் டெய்லர், லோரா கேம்பிள், ஆர்டி தோன். இந்த படத்தோட டைரக்டர் ஆர்டி தோன். இந்த படத்தோட IMDb ரேட்டிங் 7.1. நம்மளோட ரேட்டிங் 2.5 out of 5. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.